no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ ஃபேமஸ்ங்க. எந்த ஃபண்ட்ரைசிங் நடந்தாலும் முதல்ல இதைத்தான் நாங்கள் இந்த பாட்டை சினி சாங்ஸ் ஆரம்பிக்கும் போது இதை வச்சு தான் ஆரம்பிப்போம். வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம், வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம். எனக்கு அவ்வளோ பிடிச்சா அந்த பாட்டு. என்ன சார் மூலம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆத்மார்த்த குரு எங்கே வந்து நிற்கிறார் பாருங்க. உன்னை ஒன்று கேட்டு உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னா. ஆனந்த பைரவி நிறைய ஆனந்த பைரவி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் யூஸ் பண்ணது தேவா சார். சார் எனக்கு தெரிஞ்சு ஆனந்த பைரவி ஹிட் பண்ண தான் வருது. ரே 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 கரே ரே ரே கரே மா பத பத மா பா. அது அழகு ஆனந்த பைரவி பிடிக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, உதட்டோரச்சப்பு அந்த மருதாடி. அதுவும் ஆனந்த பரிசு. இதே ஆல்பத்தில் என்ன பண்ணேன், அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். சாருகேசியும் சரசாங்கியும் பண்ணி நேருக்கு நேர். எங்கெங்கு நன்னா 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 ஒரு இந்த மெலடி பண்ணுறப்ப நீங்கள் கானான்னு கூப்பிடலாமா, கானா கிங்கன்னு. அவ்வளோ பெரிய அநியாயம். இந்த சாங் பண்ணுங்க சார். அவரு பதசா நிரிசனிதபா பதாபமாகமாப்பா. இன்னும் இந்த தூதுவளையார வச்சு இதை கேட்டேன் நான். அதை நம்ம அடுத்த எபிசோடில் வரேன். என்ன பண்ணுறாரு, ரேவதியை ஸ்டார்ட் பண்ணி மங்களாபுரம் போய் சக்கரவாகம் போய். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசை எல்லாரை விடவும் மிக மிக உயரியது, எல்லாரை விடவும் மிகவும் பெரியது. இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இன்று இருப்பது இசைதான். குயிலின் சத்தத்தில், காற்றின் அசைவில், அலைகளின் ஓசையில் வாழ்வது இசை. அப்படிப்பட்ட இந்த இசையை நம்முடைய திரை உலகத்தில் எப்படி கையாண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய எபிசோட்ஸாக பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த முறை தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்களை பற்றி பார்த்துருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இவ்வளவு பாடல்கள் தேவா சார் பண்ணியிருக்காரா, இன்னும் நிறைய பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கும் தேனிசை தென்றல் தேவா சாரை பற்றி தான் பேச போகிறோம். அவருடைய உயரிய பண்புகளில் ஒரு பண்பாக நாங்கள் பார்ப்பது, எங்கள் 2 பேருக்குமே தனித்தனியாக ஃபோன் பண்ணி பாராட்டினார். ரொம்ப நன்றிப்பா, அவர் நினச்சிருந்தா அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப நன்றிப்பா, என்னுடைய பாடல்களை எடுத்து பேசினதற்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசினார். இவ்வளோ பெரிய ஒரு இசை ஜாம்பவான்னு சொல்லலாம். இன்றைக்கும் அந்த தன்னுடைய பாடல்களை எடுத்து பேசியதற்காக நான் எங்கள் 2 பேரையும் அழைத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கண்ணன் சார்கிட்டையும் என்கிட்டையும் பேசினார். அவ்வளோ பெரிய ஒரு மனிதன். அவரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மறுபடியும் பேசுங்க, அவருடைய பாடல்களை பற்றி பேசுங்க அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி மீண்டும் ஒரு எபிசோட் வித் தேவா சாருக்காக பண்ண போகிறோம். நிறைய பாடல்கள் நான் சொன்ன மாதிரி தான் அவருடைய இசையில், இதெல்லாம் அவருடைய இசையா அப்படின்னு தெரியாமல் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி 90s கிட்ஸ்லாம் அவரோட பாடல்களில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் வேறு சில இசையமைப்பாளர்கள் நினச்சி வாழ்ந்ததுனால அது அறியாமையாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு அவரை பற்றி பேசுவது தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வித் நோ ஃபர்தர் டிலே நம்மளோட எவர் கிரீன் டீகோடர் கண்ணன் சார் இருக்கார். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம் கெவின்ஜி. ஃபஸ்ட்டு உங்கள் தமிழ் இப்போ இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ அருமையாக இருந்தது. உங்கள் தமிழ் வாழ்க, உங்கள் தமிழ் புலைமை வாழ்க. உலகமெங்கிலும் தமிழர்கள் நெஞ்சினில் சிம்மாசனம் போட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு ஆதான் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கெவின் சார்,
இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஆமாம். இந்த எபிசோட் நான் என்ன ஸ்பெஷல் பிளான் பண்ணுறேன்னா, தேவா சார் வித் ஹரிகரன் காம்போ. சூப்பர். தேவா சார் பண்ண ஒரு அற்புதங்கள், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த காம்போ வித் தேவா சார் வித் ஹரிகரன் சார். இதில் இந்த வணக்கம் வணக்கம்னு ஒரு சாங்கு, இதுதான் ஃபஸ்ட்டு சாங் இந்த எபிசோடில் நம்ம பண்ண போகிறது. இது வந்து ஒரு ஹரிகாம்போதி ராகம், பேஸ் ஹரிகாம்போதி ப்ளஸ் அவருடைய அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாலும் சொன்னேன். திரை இசையில் வந்து நம்ம எடுக்கிறது வந்து 80% எந்த ராகமோ அதுதான் நம்ம வச்சுக்கிறது. பாட்டு பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ ஃபேமஸ்ங்க. எந்த ஃபண்ட்ரைசிங் நடந்தாலும் முதல்ல இதைத்தான் நாங்கள் வந்து இந்த பாட்டை வந்து சினி சாங்ஸ் ஆரம்பிக்கும் போது இதை வச்சு தான் ஆரம்பிப்போம். எல்லா யார் வந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா இப்போது இங்கேருந்து சென்னையிலேருந்து அங்கே பாட வராங்கல்ல ஆர்டிஸ்ட்டு, அவங்கள்ட்ட கூட ரிக்வஸ்ட் வைப்பாங்க, சார் இந்த பாட்டு பாடுங்க, ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு கனெக்டிவிட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் தமிழ் பீப்புளுக்கு இந்த பாட்டோட. இந்த பாட்டு வந்து எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னென்னா, பல்லவியில் நம்ம பார்க்க போகிறோம். பல்லவியில் அவ்வளோ ஃப்ரேசிங், சரணத்தில் அவ்வளோ ஃப்ரேசிங். இந்த பாட்டோட கனெக்டிவிட்டி நான் எப்பவுமே சொல்கிறேன், தேவா சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசை இன்ஸ்பிரேஷன் வந்து எம்எஸ்வி சார், மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் சார். ஓகேயா, எனக்கு இன்னி கூட அந்த எக்கோ சொன்னது, யோ ஒரு பட்டம் தேனிசை தென்றல், இந்த தேவா பட்டம் தேனிசை தென்றல் பட்டத்தையே எம்எஸ்வி சார் தான் தேவா சார் கொடுத்தாரு. அப்போ என்ன சொன்னார், யோ பட்டம்லாம் ஒன்றும் வேணாயா, தேவா சாருக்கு படத்தை கொடுங்கயா, படம் கொடுங்கயா அவருக்கு அப்படின்னு சொன்னார் எம்எஸ்வி சார். ஸோ அவர் வழி வந்த தேவா சார் இந்த பாட்டு பாருங்கள். நான் பல்லவி பாடிடுறேன், அப்புறம் இந்த பல்லவியில் இருக்கிற ஒரு ஃப்ரேசிங்ஸ் பாருங்கள். சின்ன சின்ன ஹரிகரன் சார் வந்து எப்படி அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு பாருங்கள், குட்டி குட்டி சங்கதி பாருங்கள். வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம், வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம், அண்ணனுக்கு ஒரு வணக்கம், எனக்கு அது அர்த்தமுள்ள புது வணக்கம், மெல்லிசையை ரசிப்பதற்கு எனக்கு ஒரு சபையில் உள்ளவர்க்கு பொது வணக்கம், தமிழே தமிழே தாய்மொழியே மொழியே என் நாடும் சொல்வேன் கோடி வணக்கம், வணக்கம் 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 என் அம்மாவுக்கு வணக்கம், வணக்கம் 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 என் அப்பாவுக்கு வணக்கம். இது பல்லவி சார், இது பல்லவி. இதில் காக காக காமபகரி ச சசகாரி ச ச ச கக கக பகரி ச சகாரி ரி ச ச ச ச சபம பகமகரி ரிகா பகரி கரி ச சபம பகமகரி ரிகா பதனி தனிதம் பதனி பதனி தனி தனிதப பதம பகரி கமக பமரிஸ் கக கக மபரி சசகாரி ச ச ச சானி தனி நிதபசா. எவ்வளோ விஷயங்கள் பல்லவி. இந்த பல்லவி ஃப்ரேசிங் பாருங்க. டாரி டாரி டரட்டி டட்டட்டாரிரி டட்டட்டரட்டரரிரி டரரிரி டட்டரரி டரரிரி 2 டரராரிரி டரரிரி டரிரி டராரி டாரி டாரிரி. இப்படி ஒரு பல்லவி பண்ணுறாரு சார். அவர் எவ்வளோ அழகான சாங் திருப்பா சார். இது கேட்க ஹரி சார் வாய்ஸில் அது சடனாக வந்து கார்த்திக் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷன் பாருங்க. அதனால தான் அந்த லிரிக்ஸ் வந்து மெல்லிசையை ரசிப்பதற்கு சபையில் இங்கு உள்ளவர்க்கும் பொது வணக்கம். கார்த்திகா ஆக்சிடெண்ட்டாக பாட வராரு அந்த இடத்துல. யோ இவ்வளோ பேசுறியா நீ பாடியா, அவன் அப்போ தெரியும் உனக்கு சபா நடத்துகிற எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம்னு. அப்போது அவர் பாடுவார். என்ன ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சாங்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சார். தேவா சார் பண்ணதுலே ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் எவர். இது இந்த சரணம் பாருங்களேன்.
இந்த சபையில் ஒரு சின்னஞ்சிறிய குயில் இசையை அரங்கேற்றுது. அட வந்த இடத்தில் இந்த விந்தை நிகழ்வதென்ன குயிலும் அறியாதது. இந்த பக்கம் வாழ்த்துக்களை மொத்தம் வாங்கிக் கொள்ள மனசு துடிக்கின்றது. உங்கள் வெள்ளம் தோறும் புது வெள்ளம் பாய்ச்சி இசை அமுது வடுகின்றது. சகபதனி என்னை அறியாமல் எனக்கு தெரியாமல் எழுந்த ராகம் இதுதான். எங்க லேண்டிங் E-flat 7th. மேகம் அடிக்காமல் பொழியும் கீத மழைதான். பூந்தமிழே தேன் தமிழே உன்மடியில் நான் தானம்மா. எப்படி இருக்கு பாருங்க இந்த சாங்கு. இந்த சாங்கு சரணம் பத 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 மக கம பத ப ச பத மக கம பத மக சரி க க க க பரி நே சரி க ரே ச ச நே சரி க க க க ப க ரே 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 சரி க ரே ச ச ச ச க ப த நீ சாரே நே ச ச ச சாரே நே. இது கசல் ஆக்சுவலா. मरीज़ इश्क का क्या है जिया जिया न जिया एक सांस का झगड़ा लिया लिया न लिया. ஜாகிர் ஹுசேனும் ஹரிஹரன் சாரும் சேர்ந்து பாடின ஒரு கசல் ஹாசிர்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம். இன்றைக்கி எவ்ரி ஒரு பாட்டு பாடுறவங்க எல்லாரும் இந்த ஹாசிர் ஆல்பத்தை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எந்த மியூசிக்காக இருந்தாலும் நீங்கள் பாடலாம். அவ்வளோ விஷயங்கள் அது இருக்குது. ஸோ ஹரி சாருக்கு இந்த மாதிரி ஒரு தீனி கொடுத்தா எப்படி பாடுவாருங்க அவர். சார் ஹேட்ஸ் ஆஃப் டு தேவா சார். இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சா இந்த பாட்டு. என்ன சார் மூலம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆத்மார்த்த குரு எங்கே வந்து நிற்கிறார் பாருங்க. உன்னை ஒன்று கேட்டு உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னா என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இங்கு இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இங்கு இல்லை. அண்ணனுக்கு ஒரு வணக்கம், எனக்கு அது அர்த்தமுள்ள புது வணக்கம். ராகந்தனமா ஹரிகாம்பதி எப்படி பண்ணுவாங்க அந்த 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 இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். அந்த ஆத்மா எம்எஸ்சி சார் தன்னுடைய ஆத்மா அந்த குருவாக நினச்சிருந்து இப்படி ஒரு சாங் பண்ணிக்கிறார். இதில் அந்த கிளைமேக்ஸில் பாடுகிறேன் ஒரு பாட்டு நாரே கன்னடாவில் பண்ணியிருப்பார். பரதம் மாதிரியே ஒரு சாங் ஒன்னி கிருஷ்ணன் அப்படி பாடுப்பார் அந்த சாங். இன்னொரு பாட்டு இதில் அது அதில் வினோதமானவனி என் வினோதமானவனி, அது லவ்லின்னு நினைக்கிறேன் அந்த படம். இவ்வளோ சாங் பண்ணிக்கிறார் சார் அவர். நம்ம அன்றைக்கி பார்த்தோமே கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள், அதுவும் ஹரிகாம்பதியோட யமுனை மிக்ஸ் பண்ணிவிடுவார். நானரி தரராரரி தாரராரி தாரரே ஆ சிவப்புலோலாக்கு குலுங்குது குலுங்குது அம்மம்மா ஹம்சமா ஆன மேல போறாமா, ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கும்பு சிவப்புலோலாக்கு குலுங்குது ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா. என்ன சார் குறைச்சல் மெலடிக்கு மெலடி பண்ணலையா தேவா சார்? பண்ணிக்காரு. என்ன சாங் பண்ணிக்காரு இந்த இந்த பாட்டு. இது இது இதை பண்ணிட்டு ஹரி சாருக்கு அந்த
ஆனந்த பெரிய ஆனந்த பைரவி நிறைய ஆனந்த பைரவி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் யூஸ் பண்ணது தேவா சார். சார் எனக்கு தெரிஞ்சு ஆனந்த பெரிய ஹிட் பண்ணதான் அவர் தான். அவர் தான் பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸே ஆனந்த பைரவி ரொம்ப தொடலாம். செங்கானை வந்து சின்ன கண்ணன் அழகி சார் அது ரீதி கவுல இல்லை சார், ராதையே. அதான் ரீதி கோலை. அவர் அந்த ரீதி கோலையை தொட்டார். நம்மால் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் போரு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கு வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா இந்த வெண்ணில தோற்கடிப்பா. எனக்கு என்னதான் பிடிக்கும், அட காமாட்சி மீனாட்சி என்ன பேரும் நான் அறிய. அதாவது ரே 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 கரி ரே ரே கரி மா பத பத மாப்பா. அதுதான் அழகு ஆனந்த பேருக்கு பிடிக்க. சகரி கம்மாப்பா தனி சானித பம்மா ரிம பத மணி மகரி நிசகா சகமா ரிம பத மணி மகரி சனி மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. அது கூட ஃபஸ்ட் கிளாஸ் ஆனந்த பைரவி. ஆனால் அவர் மேஜர்லாம் நிறைய யூஸ் பண்ணி பண்ணார். ஆனால் இதில் தேவா சார் அப்படியே ஃபுல் நெய் ஆனந்த பைரவி. அவர் பண்ண பியூர் ஆனந்த பைரவி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா. என்ன ஃப்ளரிஷ் பாருங்க. ரே மா பாபா மரி மகர் ரே சா ரே மரே சபா பவரே ரே 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 மா கா ரே 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 கா ரே ரே கரே பத பா 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 பனித மா பா 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 நே 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 சரி நே சா சா பனி நே 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 சரி மகரி சா ரே 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 சரி ரே மகரி சரி நே சா பரி சா சா நி த நி ப ப ப த ப கரி கம் ரே கரி ரே கரி பத ப ப ப ப ப ப அட தென்னாடு என் நாடு எந்த ஊரு நான் அறிய கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கு வருவா உதட்டோரச்சப்பு அந்த மருதாடி. அதுவும் ஆனந்த பெரிய சார். எனக்கு அந்த இது ஞாபகம் இருக்கு, செங்குருவி செங்குருவி. ஐயோ செங்குருவி செங்கு பாலு சார், நாட் டைனமிக் சார். பா பா சேல கட்டி மாமனை மாலையிட்ட அந்த மாலையிட்ட அப்படி இருக்கு சார் டைனமிக். அடிசி சக்கரையே நோய் குலுங்கும் போது ராங்கு பண்ணுறீங்க. அவருக்கே அந்த அந்த உள்ள சார். இப்போதான் சார் பாலு சார் கேட்குறேன், எனக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியாதுன்னு போய் சொல்கிறாரு சார். சார் அதாவது இதே சார் இதே ஆல்பத்தில் என்ன பண்ணேன், அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். சாருகேசியும் சரசாங்கியும் பண்ணி நேருக்கு நேர் எங்கெங்கு நன்னா 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 சரணத்தை ஒரு நிஷாதம் மாத்தி சரசாங்கியா போயிருப்பாரு. சாங் பாருங்க, ஹரிகரன் சாரும் ஆஷா பஸ்லாம் பின்னு பின்னிருப்பாங்க ரெண்டு பேரும்.
ரொம்ப நல்லா இருக்கும் சார் அந்த சாங் அது அது அந்த இன்ஸ்பிரேஷன் தான். இதே சங்கராயம் ஆல்பத்தில் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரங்கள் பொன்னார் மேனியனே, எங்கெங்கோ என்ன நாரா 7 ஜன்ம பாவம் தீர ஈசா உனை வேண்ட, திருவாசகத்தை பாட பாட மனமும் செல்ல. Inspiration can come from anywhere, sir. Why not from Deva, sir? When Deva gives this kind of lovely melody, அவரை இன்னுமா நீங்கள் கானா இசையமைப்பாளர் கானா கிங்னு கூப்பிடுங்க. கானான்ற தப்பான இசை இல்லை, ஆனால் அவரை கானா கிங்னு அட்ரஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரு ஜோனருக்குள்ளே குறிக்கிட வேணாம் தான் சொல்கிறோம் சார். அவர் அதை வந்து நீங்கள் அவரை ஸ்பெஷலிஸ்ட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது தான் அது. இவர் இந்த மெலடி பண்ணுறப்ப போய் நீங்கள் கானான்னு கூப்பிடலாமா, கானா கிங்னு? அவ்வளோ பெரிய அநியாயம். இந்த சாங் பண்ணுங்க சார். அவர் இன்னும் இந்த தூதுவளையார வச்சு இதை கேட்டேன் நான். அது நம்ம அடுத்த எபிசோடில் வரேன். என்ன பண்ணுறாரு, ரேவதியை ஸ்டார்ட் பண்ணி மங்களாபுரம் போய் சக்கரவாகம் போய் தூதுவளையார வச்சு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் சாங் சார். அது அந்த சாங் அதெல்லாம் தனியாக வரேன் நான். பாருங்கள் எவ்வளோ நான் பண்ணுறேன். சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுறது நம்ம பேசுகிறோமே, அதுவும் அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஸோ இவ்வளோ மெலடி பண்ணுகிற வந்து தேவா சார் வந்து ஒருத்தன் கிங் ஆஃப் மெலடின்னு ஒருத்தர் போட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹி டிசர்வ்ஸ் தட். அவரும் ஒன்று அவ்வளோ மெலடி பண்ணிருக்கார். அதுக்கு ஒரு தகுதியான மனுஷன் தான் அவர். ஏன்னா நான் எகெயின் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார் அவரும். நான் எகெயின் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு இசை சாம்ராஜ்யம், அந்த பக்கம் ஒரு புது சவுண்டு கொடுத்த ஒரு இதோட நடுவில் சுழல மாட்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷம். நிறையா ஒரு பாட்டை நிறைய நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் அன்றைக்கி கூட சொன்ன பாருங்க. அதாவது தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் வந்தா சாங் சார். அது ஜேசுதாஸ் சார் சரியான டியூன் சார். ஒரு பெண் தரிராரி தராரி 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 தரரானே. விஸ்வநாத் சாரோட ஸ்கூல் சார் இது பக்கா சார். நான் சுமை தாங்கி சுவையானதே. இந்த ரூட் வரான் பாருங்களேன். இப்போ இந்த பாட்டு ஏன் வந்தனா, கோழி மிதித்து கொஞ்சம் சாகுமா என்று அன்று பாடம் படித்தேன், அது பழைய பழம். நான் ரூட் வர பாருங்க. மூலம் காதலினும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை, நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலினும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை, என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கி சுவையானது. இரவு நேரம் பகலை போலே என்னையும் கொல்லும் துணை இணைந்தும் இல்லை என்று போனாலும் என்ன சொல் சார். இவங்க எல்லாருக்கும் பிதாமகர் சார் அவர். அதுதான் மெலடி மேக்கர், மெலடி கிங்னு சொல்லுவேன் விஸ்வநாத் சார். எப்படி இன்ஸ்பிரேஷன் ஒரு கம்போசரோட இன்ஸ்பிரேஷன் இவர் எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருப்பாரு. கோழி மீதித்து எனக்கு தெரியாது தேவா சார் இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாரு. ஆனால் ஏன் பார்வையில் நான் பார்க்குறேன். இந்த டிஸ்க்ளைமராக அதை போடுங்க சார். நான் வந்து நேரலுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேங்க. நான் வந்து தேவா சாரை வந்து இது இப்படி பண்ணார்ன்றது நான் சொல்லலை. அவர் எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. இதே தான் இசைஞானிக்கும் சரி, இசைஞானி இளையராஜா சாருமே. நான் வந்து இது நிறைய பேர் என்கிட்ட வந்து அவர் இதை வச்சு பண்ணாரா, நான் அதை அப்படி சொல்லவே இல்லை. அவர் எப்படி பண்ணாரோ அவர் சொன்ன மாதிரியே அவர் தொட்டார், இங்கே சங்கீதம் வந்து தொட்டார், அங்கே வந்து இது ரைட்டு அப்படியே வந்து போட்டான். ஆனால் அது ஏன் பார்வையில் நான் அதை இப்படி பார்க்குறேன். அதுதான் நான் சொல்ல வேண்டிய, நான் இங்கே வந்து பதிவு பண்ண வேண்டிய கருத்து என்னென்னா, இசையோட பரிமாணங்கள் வந்து கெவின் சார் சொன்ன மாதிரி இசை தான் கதாநாயகன்.
இசை தான் ஃபஸ்ட்டு, இசைக்கு அப்புறம் தான் எல்லாருமே. ஸோ அந்த இசையை வந்து என்னோட பரிமாணங்களில் நான் வந்து ராஜா சாரை வந்து இப்படி உருவப்படுத்தி நான் என்னோடய பார்வையில் வர வைக்கிறேன். தேவா சாரும் அதுதான். இப்போ நான் தேவா சார் வந்து இந்த பாட்டை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை, இந்த இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை என்ன வார்த்தையோ சுமை தாங்கியே இதை இப்படி பண்ணான்றதான் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னுடைய பார்வையில் நான் இதை வைக்கிறேன். ஏன்னா இத்தனை கம்போசர்ஸ் நம்முடைய தமிழகத்தில் சார். அதனால தான் மகான்கள் வாழ்ந்த பூமி சார். இன்றைக்கி பாரதத்துக்கு அவ்வளோ பெருமை என்ன தெரியுமா? நீங்கள் நார்த்தில் ஒரு 3-4 பேரை வரல விட்டேன்லாம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அத்தனை பேரும் அவ்வளோ நல்ல பாடல் கொடுத்துருக்காங்க சார். நான் எங்கேன்னு சொல்கிறேன் சார், எஸ்பிபி சார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன் சார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, கண்ணன் ஐ நோ ஐ எம் நாட் த பெஸ்ட், ஐ எம் வெரி குட்னுவர். அந்த வாசகம் வந்து ஒரு திருவாசகம் ஆக்சுவலாக. இப்போ தேவா சார் இவ்வளோ பாடல் நல்ல பாடல் கொடுத்துருக்காரு சார். என்ன குறைச்சல் இதுக்கு? ஆமாம், என்ன குறைச்சல் சார் இதுக்கு? நான் இப்போ பாடினேன், இப்போ 3 சாங் சொன்னேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக விஷயம் பண்ணியிருக்கார் பாருங்க அவர். ஒரு ஆனந்த பெரியாரோட்டம், ஒரு ஹரிகாம்பதியில் ஒரு விளையாட்டோட்டம். இந்த இதில் எனக்கு 2 பாட்டு ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிஃபோன் குயில வேண்டும் உன் தரிசனம், போதும் கண்ணே நீ நடத்தும் ஞாபகமே. அதில் நான 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 வீசிடும் புயல் காற்றிலே. என்ன சேஞ்ச் வருமா அது? அது வரைக்கும் சிங்காரப்பரணம் போயிட்டு பாடினா அந்த பாடகன் ஸ்வரம் நீடியோ சப்பதப்ப சப்பதப்ப தேடினா தனநான தனநான போதும் கண்ணி நீ நடத்தும் ஞாபகமே. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிஃபோன் குயிலே சானித பாதமாக. எவ்வளோ வேரியேஷன். அதேமாரி அந்த இந்த சாங்கு இதே ஸ்டைல்லையே, அதாவது இந்த பாட்டில் என்னன்னா சரிகரி சதா சரிகபதா சதாபா ஓ ஓ நீங்காமல் நெஞ்சில் நின்னானா தன்னந்தனியாக நர 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 மததச சதபக கபபனிபக விளையாடுற மாதிரி சரணத்தில் காதலி காதலி காதலில் தவிக்கிறே. ஒரு வாசந்தி ஸ்டார்ட். இது வாசந்தி சார். அது அன்ப அழைக்கிறே. சரணம் 2 இடத்துல காமிச்சுப்பாரு. ஓ ஓ இது மெலடி, இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு மெலடி வேணும்? இதுக்கு மேலே என்ன சார் மெலடி வேணும்? அவ்வளோ மெலடி அள்ளி தெளிச்சுக்காரு சார் தேவா சார். ரொம்ப எனக்கு வந்து இதெல்லாம் இந்த சாங்லாம் வந்து சார் இதெல்லாம் ரெகுலராக 90s கிட்ஸ் வந்து அவர் என்ட்ரி ஆகும்போது தேவா சார் பாட்டு அவ்வளோ பாட்டு கச்சேரியில் பாட்டிருக்காங்க சார். இதெல்லாம் மறுக்கவும் முடியாது யாராலையும். ஒரு மணி தருணம் வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் மேனம்மா தங்கமும் கூத்து நான் சாங்குது என்ன பல்லவி சார். நான் அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணேன் இந்த பாட்டை கேட்டுட்டு என்ன வேலை பண்ணிருக்கேன் எப்படி கொண்டு படுத்துருவான்.
பேண்டு மாஸ்டர் கூட ஒரு சாங் இருக்குது சார். ஐயோ அந்த பாட்டு எனக்கு நான் நெக்ஸ்ட் எபிசோட் எடுக்கிறேன். அதுலேயும் ஒரு அருமையான சாங் இருக்குது தேவா சார் பண்ணது. தூதுவளை அரைச்சி அவ்வளோ நல்ல சாங் சார் அது. அது இப்போ ரேவதியில் ஆரம்பித்து நம்ம அடுத்த எபிசோட் பண்ணுறோம். அதை ஞாபகப்படுத்துங்க. தூதுவளை அரைச்சி இவ்வளோ சாங் சார். இன்னும் ஒரு 5-6 சாங் வருது. அவ்வளோ நல்ல சாங்லாம் இருக்குது சார். அவ்வளோ நல்லா பணிபடுத்துருமா. எனக்கு என்னென்னா இவ்வளோ மனுஷன் இவ்வளோ நல்ல பாட்டெலாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த அந்த பிளேஸ்மெண்ட் பாவம் கிடைக்காம போச்சு சார். எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஒரு ஒரு இருட்டடிப்பு நடந்த மாதிரியே ஆயிடுச்சு. அது ஒரு என்ன சொல்கிறது, அது எனக்கு இன்னி வரைக்கும் புரியல சார் என்ன காரணம்னு. ஏன்னா அப்படியா தேவா சார் பண்ணதான்னு கேட்குறாங்க. ஆமாம், அது அந்த அதுதான் சொல்கிறேன். அது என்ன சொல்கிறது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சந்தோஷம் சார். அவருக்கு அதாவது இது வந்து ஒரு சைக்கிள் சார். எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் தான். யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரு சைக்கிள் ஒரு போயிட்டு தான் கொண்டு உட்காருவோம். ஆனால் எனக்கு என்னென்னா தேவா சாருக்கு அது இப்போ வந்து நிறைய வெளியே தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு சந்தோஷம் அது ரொம்ப. தான் சொல்கிறேனே, கானா கிங்லேருந்து மெலடி கிங்னு ஒருத்தர் போட்டாலே அதுவே நமக்கு ஒரு வெற்றி தான். அது அவருக்கு சேர வேண்டிய ஒரு கடமை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அது எனக்கு சந்தோஷம். ஸோ இப்படி ஒரு பரிமாணங்களில் இப்படி ஒரு வேறு வேறு பரிமாணங்களில் எல்லா இசையமைப்பாளரும் வந்து ஒரு ராஜ்யம் நடத்திருக்காங்க சார். அதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு மரியாதையை நம்ம செய்யணும். அதுதான் இசைக்கு செய்கிற ஒரு உண்மையான ஒரு தொண்டு. இப்போ தான் சொல்கிறேன், இசைக்கான இளையராஜா வந்து நம்ம ஸ்டாப் பண்ணல. அது இப்போ கண்டினியூ ஆகும். ஒரு பிரேக் விட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா இதே நம்ம ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணுற எல்லாரும் சார் அவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்களே சார். ஆமாம், ஒருத்தர் போட்டிருந்தார் சார் லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன் சார். கேவிஎம் சார், மெல்லிசை மன்னர், வி குமார் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. வி குமார் சார்லாம் எவ்வளோ இதையும் பண்ணுவோம் சார். நம்ம எல்லோரும் பண்ணுவோம் சார். இந்த ப்ரோக்ராமோட ஒரு எனக்கும் கெவின் சாருக்கும் ஆதான் டிவிக்கும் ஒரு மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இசை வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு இசையமைப்பாளர்களால் ரொம்ப அழகாக கையாண்டுருக்காங்க. இதை வந்து ஒரு உண்மைத்தன்மையோட நடுநிலையோட பாரபட்சம் பார்க்காம ஜனங்கள்கிட்ட முக்கியமாக இசை கற்றுக்கிற எல்லாருக்கும் சேர்க்க வேண்டியதான் எங்கள் கடமை. அதை புரிஞ்சுக்கோங்க நேயர்களே. நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இதை கூடுமான வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அறிவோடு இதை நாங்கள் செய்வோன்றதை உறுதி எடுத்துக்கிறோம். கேளுங்க சார். நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசுகிற வரை உங்களிடம் விரும்பப்படுது உங்கள் கவின். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் இதே மாதிரி உங்களுடைய உற்சாகத்தையும் உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு கலைஞர்கள் ஆதான் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த நன்றி. என்றென்றும் அன்புடன் உங்கள் அன்பு வீரமணி கண்ணன்.